Hi friends, welcome to my channel Vimu's Lifestyle. Today நம்ம பார்க்க போற class cardiac conducting system. Cardiac conducting systemல என்ன பார்க்க போறோம் அப்படினா along with ECG ஓட பார்க்க போறோம். சோ இப்போ ஹாஸ்பிடல்லாம் போனா அங்க ECG எடுக்கறாங்க. சோ நமக்கு chest pain இருந்தாலோ ரொம்ப ஹை பிரீத்திங்கா இருக்கு, ரொம்ப chest pain இருக்கு அப்படினா டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றது ECG எடுத்து பாருங்க அப்படினு சொல்றாங்க. சோ ஹார்ட்ல என்ன நடக்கும்? ECG எடுக்கிறதுனால ஹார்ட்ல என்ன நடக்கும்? ஹார்ட்ல இருந்து அவங்க எப்படி கண்டுபிடிக்கறாங்க? அதுல என்னென்ன வேவ்ஸ் இருக்கு? அந்த ஒவ்வொரு வேவ்ஸ்க்கும் நம்ம ஹார்ட்ல நடக்கிற டிசார்டர் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நார்மல்ஸோட பார்க்க போறோம். ஓகேங்களா, லெட்ஸ் மூவிங் ஆன் டு தி டாபிக். ஸோ கார்டியாக் கண்டக்டிங் சிஸ்டம். கார்டியாக் கண்டக்டிங் சிஸ்டமோட காம்பனன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதான் வந்து ஹார்ட் அண்ட் அந்த ப்ளூ கலர் எல்லாம் வந்துட்டு வெயின்ஸ் போகிற பிளேசஸை நான் காட்டியிருக்கேன். அண்ட் தென் 4 காம்பனன்ட்ஸ் நம்ம இதில் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து சைனோஏட்ரியல் நோட் விச் இஸ் கால்ட் அஸ் அ SA node and atrioventricular node which is otherwise called as a AV node and bundle of His and that's travel to left and right branches of that bundle and Purkinje fibers. So total 4 components. இந்த 4 components வச்சு தான் நம்ம ஹார்ட்ல நடக்கிற என்னென்ன நடக்குதுன்றதை பார்க்க போறோம். ஸோ இந்த 4ம் வந்துட்டு நம்ம படிக்க போற இதுக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம போகலாம். Starting from SA node. SA node na sinoatrial node. Sinoatrial node located in the right atrium. So நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இங்க right atrium இருக்கு, left atrium, right ventricle, left ventricle. So starting with the right atrium, SA node இருக்கு இல்லையா, that is located in the right atrium, entrance of the superior vena cava. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா right atrium வந்து sinoatrial nodeல இதுதான் superior vena cava. ஓகேங்களா, இந்த superior vena cavaலேருந்து entrance ஆகிற அந்த ஸ்டேஜில் ஸ்டார்டிங்லேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. that is a natural pacemaker of heart. ஸோ டோட்டல் ஹார்ட்டுக்குமே SA நோடுங்கிறது ஒரு நேச்சுரல் பேஸ்மேக்கர் அப்படின்னு சொல்லலாம். initiate all heart beats and determine heart range. இதுதான் வந்து ஹார்ட் பீட்டை இனிஷியேட் பண்ணும், ஸோ ஸ்டார்ட் பண்ணும் அண்ட் டிட்டர்மைன் த ஹார்ட் ரேஞ்ச். ஹார்ட் ரேஞ்சை வந்து ஊர்ஜிதப்படுத்துறது வந்து இந்த SA நோட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் SA நோட் ஸ்ப்ரெட் போத் த ஏட்ரியா. ஸோ இந்த இதுலேருந்து வர எலக்ட்ரிக்கல் பல்சஸ் விச் இஸ் கரண்ட்டுன்னு சொல்லலாம். எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை வந்துட்டு இந்த SA நோட் வந்து போத் ஆர்டரிஸுக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. ஸோ அது ஸ்ப்ரெட் பண்ணுறனால கண்ட்ராக்ஷன் சொல்லுவோம்ல, தட் மீன்ஸ் பம்ப் ஆகுறது. ஸோ கண்ட்ராக்ஷனை வந்து அது ஸ்டிமுலேட் பண்ணுது. எது மூலமாக இது ஸ்ப்ரெட் பண்ணுறது மூலமாக, எதர் வழியாக எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் கொடுக்கறது வழியாக இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. ஓகேவா, SA நோட் ஓகேவா. அண்ட் தென் AV நோட். AV நோட் பார்த்தீங்கன்னா அதர் த சைட் ஆஃப் த SA நோட். SA நோடுக்கு ஆப்போசிட் சைடில் அப்படியே இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் கேட்வே ஆஃப் டு த வென்ட்ரிக்கல்னு சொல்லலாம். ஸோ எலக்ட்ரிக்கல் கேட்வே, ஸோ இந்த வழியாக தான் எலக்ட்ரிக்கல் பல்ஸ் பாஸ் ஆக போகுது. ஸோ அதோட கேட்வேயாக வந்துட்டு இதை சொல்கிறாங்க ஏவினோட. லீஸ்ட் பாஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் டு த வென்ட்ரிக்கல். ஸோ எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் வந்து வென்ட்ரிக்கலுக்கு மூவ் ஆகிறதுக்கான ஒரு பாஸ்வே தான் இது. அண்ட் தென் பிஃபோர் த வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆல் த பிளட் ஆர் டவுன் டு த அஷ்யூரன்ஸ். ஸோ அஷ்யூர் பண்ணிக்கும். ஸோ இந்த கண்ட்ராக்ஷன் கீழே இருக்கிற வென்ட்ரிக்கல் வந்து கண்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இதை அஷ்யூர் பண்ணிவிட்டு அது வந்து சென்ட் பண்ணுது. ஸோ என்னதான் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் வந்து சென்ட் பண்ணுது. SA நோட் ரிசீவ்ஸ் அ சிக்னல்ஸ் டு AV node receives the signal to SA node. இந்த AV node வந்து SA node வந்த உடனே இங்கேருந்து ஒரு சிக்னலை சென்ட் பண்ணும், அதாவது ரிசீவ் பண்ணும். இது SA சென்ட் பண்ணுது, AV ரிசீவ் பண்ணுது. ஸோ அண்ட் பாஸஸ் AV பண்டில், தட் இஸ் பண்டில் ஆஃப் ஹிஸ். இங்கேருந்து இங்கே பாஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து பண்டில் ஆஃப் ஹிஸ் அப்படின்னு சொல்லுவோம். AV பண்டில், இதான் AV பண்டில் கொடுக்குது. ஸோ அது பண்டில் ஆஃப் ஹிஸ்ன்னு சொல்கிறோம். இது ரைட் அண்ட் லெஃப்ட் பிரான்ச்சஸாக பிரியுது. ஸோ அது அங்கேருந்து பாஸ் ஆகி கீழே வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் பிரான்ச்சஸாக பிரியுது. கண்டக்ட் த இம்பல்சஸ் டு ஆபெக்ஸ். ஸோ பேஸ் பாட்டம் இருக்கு இல்லையா, இதான் வந்து ஹார்ட்டோட ஆபெக்ஸ் ரீஜன் அப்படி சொல்லுவோம். ஸோ அந்த ஆபெக்ஸில் வந்துட்டு இம்பல்சஸை வந்து கொடுக்குது ஆஃப் த ஹார்ட் அண்ட் சிக்னல் பாசஸ் த்ரூ த Purkinje ஃபைபர்ஸ். ஸோ இப்படி ரெண்டு பக்கத்து போத் த சைட் போகிறது வந்துட்டு Purkinje ஃபைபர்னால அது போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் signal passes through Purkinje fiber spreading through up the ventricle of myocardium. ஸோ இங்கேருந்து மேலே அப்வர்ட்ஸ் இது போகிறதுக்காக Purkinje fibers வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஹார்ட் ரெக்கார்டட் இன் த எலக்ட்ரோகிராமில் தான் வந்து ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரெக்கார்ட் ஆகும், விச் இஸ் கால்ட் அஸ் அ ECG ஆர் EKGன்னு சொல்லலாம். அண்ட் தென் நோட்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆஃப் மயோகார்டியம் ரெக்கார்ட் ஆகும்.
ஸோ இதில் என்ன வந்து ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம மயோகார்டியம் விச் இஸ் கால்ட் அஸ் அ கார்டியாக் ரீஜன். ஸோ அதில் வந்து நம்ம சொல்கிற இந்த நோட்ஸ் அண்ட் ஆல்சோ செல்ஸ் அதில் நடக்கிற விஷயங்கள் பொறுத்து தான் இந்த இசிஜி வேவ்ஸ் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன வேவ்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். P, Q, R, S, T. ஸோ இதான் வந்து நார்மல் வேவ். இது இந்த ரேஞ்சில் இதே வேவில் இருக்கணும். இது கொஞ்சம் எலாங்கேஷன் ஆனாலும் கூட ஒரு இது ரெடியூஸ் ஆனாலும் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் இந்த வேவ்ஸ் கூட இர்ரெகுலராக இருந்தாலும் இதை வந்து அப்நார்மல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் PQR ST அண்ட் PQ செக்மெண்ட் சொல்லலாம், இதை ST செக்மெண்ட் சொல்லுவோம். அண்ட் Pனா ஸோ இந்த ரீஜன் வந்துட்டு இந்த பீக்கு மட்டும் என்ன நடக்குது நம்ம ஹார்ட்குள்ளே அப்படின்றத பார்க்கலாம். ஸோ விச் இஸ் P waves represents the atrial full of blood, SA nodes, fibers, electrical signal spreads through the atria. ஸோ இந்த SA நோட ஏட்ரியா ஃபுல் ஆஃப் பிளட். ஸோ இந்த ஃபுல் ஆஃப் பிளட் ஆனதுக்கப்புறம் இந்த ரைட் ஏட்ரியா அந்த லெஃப்ட் ஏட்ரியம் ஃபுல்லாக பிளட் ஆனதுக்கப்புறம் எஸ்ஏ வந்து ஃபயர் ஆகும். ஓகேவா, இது வந்து பர்ஸ்ட் ஆகும். இது ரெண்டும் வந்து ஃபுல்லாக இந்த லேப்டாப் துடிக்கிறதுலையே இங்கே வந்து பிளட் பாஸ் ஆகி அண்ட் தென் இங்கே பாஸ் ஆகி டக் இது ஜஸ்ட் செகண்ட் லேப்டாப் அதில் போயிடும். ஓகேங்களா, அப்படி ஃபுல்லாக பிளட் ஆகும்போது எஸ்ஏ நோட் வந்து ஃபயர் ஆகும். ஸோ எஸ்ஏ ரெண்டு சைடும் வந்துட்டு எஸ்ஏ நோட் ஃபயர் ஆகிறதுனால எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது த்ரூ ஏட்ரியா வழியாக எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி பாஸ் ஆகும்போது அது என்ன காஸ் பண்ணுது அப்படின்னா காஸ் தெம் டு டீபோலரைஸ் ரீபோலரைஸ். போலரைஸ் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கரண்ட் தான் சொல்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை. டீபோலரைஸ் அப்படின்னா ரெடியூஸ்டு ரேட். ஓகேங்களா, எப்படி சொல்கிறதுனா நெகட்டிவ் ரேஞ்ச் அது லெஸ் தென் நெகட்டிவ் ரேஞ்சில் இருக்கும். ரீபோலரைஸ் அப்படின்னா இன்க்ரீஸ்டு நெகட்டிவ் ரேஞ்ச் விச் மீன்ஸ் நெகட்டிவாக ஒன்று வந்து நெகட்டிவ் இன்னொன்று வந்து பாசிட்டிவ் அந்த ரேஞ்சில் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறது மூலமாக இது வந்து டீபோலரைஸ் பண்ணுது. அப்போ தான் வந்து நம்மளோட பிளட் இங்கேருந்து பம்ப் ஆகிற பிளட் வந்து கீழே வரும். ஓகேவா, தென் வந்து ஏட்ரியல் கன்ட்ராக்ஷன் பார்க்கலாம். ஏட்ரியல் கன்ட்ராக்ஷன் ஆர் ஏட்ரியல் சிஸ்டோல்னு கூட இதை சொல்லலாம். அது ஸ்டார்ட் ஆகும். இது முடிஞ்ச அடுத்த செகண்ட் இது ஸ்டார்ட் ஆகும். அபவுட் 100 milliseconds ஆஃப்டர் த P waves begins. ஸோ இந்த P waves தான் இது இப்போ பார்த்துருக்கோம். இந்த P wave வந்து மட்டும் இந்த எஸ்ஏ நோட்டில் இந்த மாதிரி ஃபயர் ஆகி இதை வந்துட்டு என்ன காஸ் பண்ணுதுன்னா டீபோலரைஸ் காஸ் பண்ணுது. அண்ட் ஏட்ரியல் கன்ட்ராக்ஷன் ஆர் ஏட்ரியல் சிஸ்டோல் பார்த்தீங்கன்னா அபவுட் 100 milliseconds ஆஃப் ஆஃப்டர் P waves begins. P waves begins ஆனதுக்கப்புறம் அதாவது தொடங்கினதுக்கப்புறம் இது நடக்கும். என்ன நடக்கும்னா PQ வேவ், இந்த PQ செக்மெண்ட் இருக்குங்க இல்லையா, இந்த PQ வேவ் வந்து நடக்கும். PQ செக்மெண்ட் வந்து பார்க்கலாம். PQ செக்மெண்ட் அப்படின்னா என்னன்னா டைம் சிக்னல் டிராவல்ஸ் SA டு AV. இந்த SA நோடுக்கும் AV நோடுக்கும் ஒரு டைம் சிக்னல் டிராவல் ஆகுது இல்லையா, இங்கேருந்து வர ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ், அந்த டைம் சிக்னல் தான் வந்துட்டு PQ செக்மெண்ட்னு சொல்கிறோம். அண்ட் தென் QRS. ஸோ QRS, இந்த QRS ஒரு செக்மெண்ட், ஒரு காம்ப்ளெக்ஸ். QRS அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸாக சொல்கிறோம். QRS காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபயரிங் ஆஃப் AV நோட், இங்கே வெடிச்சு இங்கே வருது இம்பல்ஸ், புரியுதா? அண்ட் தென் ஏவி நோட்ஸ் வந்துட்டு இங்கே இது நெக்ஸ்ட் வந்து ஃபயர் ஆகுது. எப்படி ஃபயர் ஆகும் அப்படின்னா QRS காம்ப்ளெக்ஸ் மூலமாக இது ஃபயர் ஆகுது. QRS காம்ப்ளெக்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா ஏவி நோட் வந்து ஃபயர் ஆகி அதுதான் என்ன ரெப்ரசன்ட் பண்ணனா வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன். ஸோ அங்கே ஃபயர் ஆகும்போது இங்கே கீழே இறங்கும் இல்லையா, தட் இஸ் அ வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன். ஸோ ஒவ்வொரு வேவையும் தனியாக பார்ப்போம். இப்போ Q wave பார்ப்போம். Q wave corresponds depolarization of the interventricular septum. இந்த உள்ளுக்குள்ளேயே நடக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரைட்? Q wave வந்து corresponds depolarization of a interventricular septum. அது வந்து Q waveனால இங்கேருந்து இங்கே வருது, ரைட்? அதாவது உள்ள வருது. நெக்ஸ்ட் வந்துட்டு R waves produce a depolarization of the main mass. R waves இங்கேருந்து இது வரும்போது bundle of his left and right வந்து பிரியுது. ஓகேங்களா, தென் இது வந்துட்டு இப்படி செப்பரேட் ஆகணும். அதுக்கு R waves வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பிளட் வர மாதிரியே நீங்கள் நினச்சிக்கோங்க. இமேஜின் தட் பிளட் இஸ் கம்மிங் அரவுண்ட் திஸ். லைக் R waves வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் அ டீபோலரைசேஷன் ஆஃப் த மெயின் மாஸ். இதை தான் வந்து நம்ம மெயின் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மாஸ் ஆஃப் பிளட் வந்து இப்படி மேலே புஷ் ஆகுது, ரைட்? அந்த வென்ட்ரிக்கல் சைடில். அண்ட் தென் S waves பார்த்தோன்னா அதான் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். QRS இந்த மாதிரி ஒரு ட்ராவல் நடந்துட்டு R wave வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மேலே புஷ்அப் ஆகுது. தட் இஸ் அ லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அ வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் அட் த ஹார்ட் பேஸ். இங்கேருந்து மேலே போகுது, ரைட்? இப்போது ஏட்ரியல் ரீபோலரைசேஷன், இது இங்கேருந்து மேலே போகிறப்போ அந்த நெக்ஸ்ட் பிளட் வரும் இல்லையா, நெக்ஸ்ட் பிளட் வந்து இன்ஃபீரியர் அண்ட் சுப்பீரியர் வெனா கேவா வழியாக வரும். ஸோ
இந்த ஒரு கண்டக்ஷன் நடக்கிறப்போ இது வந்து டீபோலரைசேஷன், விச் இஸ் எப்படி தெளிவாக சொல்லணும்னா எஸ் வேவ்ஸ் வந்து டீபோலரைசேஷன் ஆகி மேலே போகிறப்போ ஏட்ரியல் ரீபோலரைசேஷன். ஸோ இது டீபோலரைசேஷன், அது ரீபோலரைசேஷன் ஆல்சோ அக்கர்ஸ் இன் திஸ் டைம். ஸோ அட் த சேம் டைம் இது நடக்கிறப்போ இதுவும் நடக்கும். அப்போது சிக்னல் ஃப்ரம் லார்ஜ் QRS காம்ப்ளெக்ஸ், ஸோ இது வந்துருச்சு அப்படிங்கிற சிக்னல்ஸ் வந்து இதுக்கு காட்டிடும். ஐ மீன் மேலேருந்து சுப்பீரியர் வேன கவா வழியாக வர பிளட் வந்துட்டு வரப்போகுது அப்படின்ற சிக்னல் வந்து இதுக்கு தெரியும். ஸோ எஸ்வே வந்து அந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது, டீபோலரைசேஷனோட கம்ப்ளீட் ஆகுது. அந்த தட் சைட் வந்துட்டு ஏட்ரியல் ரீபோலரைசேஷன் நடக்குது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு QRS பார்த்தாச்சு. இப்போ ST பார்ப்போம். STனா ST செக்மெண்ட் நம்ம பார்க்கணும், ரைட்? ST செக்மெண்ட் அப்படின்னா மயோகார்டியல், இது வந்து டோட்டலாக மயோகார்டியல் அப்படி சொல்லுவோம். மயோகார்டியல் ஆக்ஷன், இதோட ஆக்ஷனோட மயோகார்டியல் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் தான் இதில் வந்து நமக்கு தெரிய போகுது. எது? ST செக்மெண்ட். when ventricle contracts, இந்த ventricle ரெண்டும் contract ஆகிட்டு and பம்ப் பிளட் மேலே வந்து பம்ப் பண்ணுது பிளட்டை. இது வென்ட்ரிக்கல் ரெண்டும் கண்ட்ராக்ட் ஆகுதுன்னா விரிவடையுது அப்படின்னு கண்ட்ராக்ட் ஆகுதுன்னா சுருங்குது அப்படின்னு. இது சுருங்குனா தான் மேலே பிளட் ஏறும், மேலே சுருங்குனா பிளட் கீழே வரும், மேலே சுருங்குறப்போ கீழே விரியும், கீழே சுருங்குறப்போ மேலே விரியும், ரைட்? அப்போது இது ஸ்கியூஸ் பண்ணி மேலே பிளட் அனுப்புது, கீழே வந்து அப்படியே அது ஸ்கியூஸ் பண்ணும்போது பிளட் மேலே போகுது. ஸோ அதை கண்ட்ராக்ட் பண்ணி, அதை மெடிக்கல் டேர்மில் எது சொல்லணும்னா கண்ட்ராக்ஷன் சொல்லுவோம், டைலிட்டேஷன்னா விரியுதுன்னு சொல்லுவோம். இப்போ கண்ட்ராக்ஷன் பண்ணும்போது பம்ப் ஆகி பிளட் மேலே போகுது இல்லைங்களா? அந்த டைமில் வந்து அந்த டைம் தான் வந்துட்டு ST செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ T வேவ்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். T வேவ்ஸ் வந்து வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன் பிஃபோர் வென்ட்ரிகுலர் ரிலாக்ஸேஷன் ஆர் டைஸ்டல், விச் மீன்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா வென்ட்ரிகுலர் வந்து ரீபோலரைசேஷன் ஆகுது. அது எப்போ ஆகுது அப்படின்னா இந்த வென்ட்ரிகுலர் ரீஜன் வந்து ஸ்கியூஸ் ஆகி பிளட்டை மேலே அனுப்பிச்சிருக்கு இல்லைங்களா? நெக்ஸ்ட் வந்து அது விரியணும், அது இப்போ தான் வந்து கண்ட்ராக்ட் ஆகியிருக்கு, நெக்ஸ்ட் டைலிட்டேஷன் ஆகணும். அது ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு வென்ட்ரிகுலர் போலரைசேஷன் வந்து நடக்கும். புரியுதுங்களா? இதான் வந்து T waves. Okay, at this stage we are completing this session. Before வந்து நம்ம பார்த்தலாம், summarize மாதிரி பண்ணிடலாம். PQRST. So this is a total waves of the ECG ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம மேலே ஏறிடுச்சு இல்லைங்களா? என்னது கீழே வந்து ரிலாக்ஸேஷன் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் ஸ்கியூஸ் பண்ணால் தான் கீழே இறங்கும், இங்கே ஸ்கியூஸ் பண்ணால் தான் மேலே ஏறும், ரைட்? இப்போ நம்ம ஒரு சைக்கிள் பார்த்துருக்கோம். இதே சைக்கிள் ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்கியூஸ் பண்ணி இங்கே கீழே போகும், கீழேருந்து மேலே போகும். இதான் வந்துட்டு PQRS waves and PQ செக்மெண்ட், ST செக்மெண்ட்ஸ் நம்ம டோட்டலாக பார்த்தாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஆர் இது ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது தெரியணும் அப்படின்னா ப்ளீஸ் லீவ் அ கமெண்ட் அண்ட் in below. And also இதுக்கு ரிலேட்டடாக இன்னும் கிளியர் எக்ஸ்பான்ஷனோட ஆர் அதர் தென் இந்த டைமிங், இந்த என்ன எவ்வளோ செகண்ட்ஸ்குள்ளே இது போகும் அப்படின்றது டைமிங்கோட அனதர் செஷன் நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி ஃபாரன்ஹீட், இதுக்கு முன்னாடி வைட்டல் சயின்ஸ் ஒரு கிளாஸ் போட்டிருந்தோம். அதில் வந்து ஃபாரன்ஹீட்டோட ஃபார்முலா கேட்டிருந்தாங்க. இன் மை ஓன் பர்சனல் இன்பாக்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ யாராக இருந்தாலும் வந்துட்டு கமெண்ட்டில் கேளுங்க, அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ கேட்டதுக்காக நான் வந்து ஃபாரன்ஹீட்டோட செல்சியஸ், ஃபாரன்ஹீட் இன்ட்டு செல்சியஸ், செல்சியஸ் இன்ட்டு ஃபாரன்ஹீட் எப்படின்றத சொல்லிடுறேன். ஃபாரன்ஹீட் டிகிரி நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செல்சியஸ் வந்து 37 டிகிரி செல்சியஸ் நம்ம ஆல்ரெடி நார்மல் செல்சியஸ் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ செல்சியஸ் இன்ட்டு 9/5. ஸோ நம்மளுக்கு பிக் வேல்யூ ஒன்று கிடைக்கணும். அப்படிங்கும் போது 9ன்றது 5ஐ விட பிக் வேல்யூ அப்படி தானே? ஸோ 9/5 இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபார்முலாங்க. இதில் நான் எப்படி படிக்கணுங்கிறத சொல்கிறேன். ஸோ செல்சியஸ் இன்ட்டு 9/5 ப்ளஸ் 32 பண்ணுவோம். 32ங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபார் நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதான் வந்து ஃபாரன்ஹீட் கண்டுபிடிக்கணும்னா செல்சியஸ் இன்ட்டு ஃபாரன்ஹீட் அதிக பிக் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற சென்ஸ் இது வந்து 9 மேலே போடுறோம். 9/5 ப்ளஸ் 32 இதான் வந்து ஃபாரன்ஹீட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. செல்சியஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலானா ஃபாரன்ஹீட் மைனஸ் அது ப்ளஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை மைனஸ் பண்ணோம். நம்மளுக்கு வந்து இது வந்து சின்ன வேல்யூ தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு தெரியும் 37 டிகிரி ஃபாரன்ஹீட், 37 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட்னா 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட், தட் இஸ் நார்மல். ஸோ நம்மளுக்கு இப்போ வேணுங்கிறது செல்சியஸ் வேணும்னா ஃபாரன்ஹீட் மைனஸ் 32 இன்டூ அந்த 9/5 இருக்கு இல்லையா, அதை அப்படியே உல்டா போட்டுருங்க. 5/9, தட்ஸ் இட். ஃபாரன்ஹீட் இன்டூ செல்சியஸ், செல்சியஸ் இன்டூ ஃபாரன்ஹீட் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அண்ட் ஆல்சோ வி ஆர் பைண்டிங் அப் த செஷன். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.